Hi friends, welcome to LA Tech Tamil. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரோக்ராமிங் இன் சியில் கமெண்ட்ஸ், டேட்டா டைப்ஸ், கீவேர்ட்ஸ். ப்ரோக்ராமிங் இன் சியில் இது செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோவில் இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் சி ப்ரோக்ராமிங் எப்படி ரன் ஆகுதுங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இருக்கிறது கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் சீன் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் பார்ட்னு ஒன்று இருப்பாங்க. ஸோ அதில் நான் சொல்லியிருப்பேன், அதை கம்பைலர் ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ கம்பைலர் அப்படிங்கிறது இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்போம் இல்லைங்களா? ஸோ கம்பைலர் அதை ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அதை அசம்பிளி லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுத்தா தான் நம்ம ப்ரோக்ராமிங் ரன் ஆகும். ஸோ இப்போ ப்ரோக்ராமிங் ரன் ஆகணும் அப்படின்னா கம்பைலர் அதை ரீட் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ கம்பைலர் ரீட் பண்ணாமல் அப்புறம் எதுக்கு அதை எழுதிக்கிட்டு? ஸோ கமெண்ட்ஸை பொறுத்தவரையும் ரெண்டு யூசருக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கோடிங் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதை ஒரு செட் ஆஃப் கோடை சேர்த்து ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த சாஃப்ட்வேர் உடனே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு போகும். ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம இந்த ப்ரோக்ராமில் என்ன எழுதியிருக்கோன்னு தெரிஞ்சதானே அவங்க கரெக்டாக டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கமெண்ட்ஸாக கொடுப்போம். ஸோ கம்பைலர் அப்படிங்கிறது கமெண்ட்ஸை ரீட் பண்ணாது. ஸோ இதை பொறுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரோக்ராமில் டெஸ்ட் இருக்கோ இல்லை ப்ரோக்ராமில் இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கோ கொடுக்கறதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கான கோடிங்கை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கமெண்ட்ஸில் ரெண்டு டைப்ஸ் இருக்காங்க. ஒன்று சிங்கிள் லைன் கமெண்ட், இன்னொன்று மல்டி லைன் கமெண்ட். சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னா சிங்கிள் லைன், அதாவது நம்ம என்டர் தட்டி நெக்ஸ்ட் லைன் வரக்கூடாது, சிங்கிள் லைனில் தான் எழுதலாம். ஓகே, சிங்கிள் லைனாக நம்ம எவ்வளோ வேணாலும் எழுதிக்கலாம்னாலும் எவ்வளோ வேணாலும் எழுதிக்க முடியாது. 926 கேரக்டர்ஸ் தான் ஒரு சிங்கிள் லைன் அப்படிங்கிற கேரக்டர்ஸ். ஸோ நம்ம 926 கேரக்டர்ஸ்க்குள்ளே நம்ம என்ன எழுதுகிறோமோ அதை எழுதிக்கலாம். இதில் டபுள் ஸ்லாஷ் அப்படி யூஸ் பண்ணாலும் இது 2 கேரக்டர்ஸ் எடுத்துரும். அப்போ 924 கேரக்டர்ஸில் நம்ம கமெண்ட்ஸில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை சொல்ல முடியும். ஸோ எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு கோடிங்கில் நான் இதில் printf டபுள் கோர்ஸில் LA Tech தமிழ் அப்படி நான் அதை டிஸ்பிளே பண்ண விடுறேன். ஸோ இதில் நான் என்ன செய்கிறேன்னா சிங்கிள் கோர்ஸ் டபுள் ஸ்லாஷ் போட்டு திஸ் இஸ் print ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போது நம்ம 924 கேரக்டர்ஸில் நம்ம இங்கே கோட் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே இருக்க வேர்ட்ஸ் இந்த லெட்டர்ஸ்க்கு எல்லாமே இப்போ ஸ்பேஸும் சில 24 கேரக்டர்ஸ் எடுத்திருப்போம். ஸோ 24 + 2 26 போயிடும். ஸோ 900 கேரக்டர்ஸ்க்குள்ள நான் இங்கே இருக்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் கொடுக்க முடியும். ஸோ இங்கே கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே கம்பைலர் ரீட் பண்ணாது. ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு ஸோ எந்த விட எரரும் கிடையாது. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இந்த LA Tech தமிழில் ரீட் ஆகுமே தவிர அந்த கமெண்ட்ஸில் கொடுத்த வேர்ட்ஸ் வந்து ரீட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மல்டிலைன் கமெண்ட்ஸ். என்னால் 924 கேரக்டர்ஸ்க்குள்ளே கொடுக்க முடியாது, நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த என்டர் யூஸ் பண்ணி நான் அதாவது நெக்ஸ்ட் லைன் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா நீங்கள் மல்டிலைன் கமெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டிலைன் கமெண்ட்ஸை பொறுத்தவரையும் ஸ்லாஷு ஒரு ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். ஸோ உள்ளே எத்தனை லைன் கமெண்ட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ எண்ட் பண்ணும்போது ஸ்டாரு ஸ்லாஷ் போட்டு எண்ட் பண்ணணும். சிங்கிள் லைன் கமெண்டில் எண்டிங் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. ஆனால் மல்டிலைன் கமெண்ட்ஸை பொறுத்தவரையும் எண்டிங்னு ஒன்று இருக்குது. ஸோ எண்டிங் அப்படிங்கிறது ஸ்டார் ஸ்லாஷ் போட்டு முடிக்கணும். ஸோ அது ஸ்டார் ஸ்லாஷ் நான் போடலை அப்படின்னா நீங்கள் எழுதுகிற எல்லாமே ப்ரோக்ராமிங் சேர்த்து கமெண்ட்ஸ் தான் எடுத்துக்குமே தவிர ஸோ கோடிங்காக அது எடுத்து கன்வெர்ட் ஆகிக்காது. ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக ஸ்லாஷு ஸ்டாரு here use multi-line command to print a statement. ஸோ இப்போ நான் டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை நம்ம எங்கே ஸ்டார் ஸ்லாஷ் போட்டு முடிக்கிறோமோ ஸோ அப்போ தான் இதுக்கு எண்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ நான் ஸ்டார் ஸ்லாஷ் போடலை அப்படின்னா இப்போ கலர் எல்லாமே டல்லாக இருக்கா? ஸோ டல்லாக இருக்கிற எல்லா கலருமே சேர்த்தது இது கமெண்ட்ஸை தான் எடுத்துக்கும். நான் எங்கே ஸ்டார் ஸ்லாஷ் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணுறனோ அப்போ தான் இதுக்கு முடிஞ்சு இதை கோடிங்காக எடுத்துக்கும். ஸோ இதற்கும் சேம் அவுட்புட் தான் வரும். நெக்ஸ்ட் இருக்கிறது டேட்டா டைப்ஸ். இது டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒர்க் பண்ணுற ஒவ்வொன்றையும் CPU கொண்டு போய் ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் ஸ்டோர் பண்ணும். இப்போ ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் தான் ஏஎல்இ பட் ஒர்க்காக பண்ணும். ஸோ அப்போ அது ஸ்டோர் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ஸ்டோர் பண்ணும்போது இது எவ்வளோ சைஸ் எடுக்கணும், அது எந்த ரேஞ்ச் வரையும் வேல்யூஸ் அதில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டேட்டா டைப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
ஸோ டேட்டா டைப்பை பொறுத்தவரையும் 3 டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்காங்க. ஒன்று ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், டெரைவ்ட் டேட்டா டைப்ஸ் அண்ட் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது பேசிக் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா டைப்ஸ் தான் பேசிக்ஸ், இது தெரிஞ்சால் மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம ஏபிசிடி கற்றுக்கிட்டா தான் இங்கிலீஷ் எழுத முடியும், பேச முடியும்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதே போல் டேட்டா டைப்போடைய பேசிக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். டெரைவ்ட் டேட்டா டைப்ஸ்னால் இப்போ நம்ம ஏபிசிடி வச்சு வேர்டாக கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையா? ஆப்பிள், APPLE இது மாதிரி கேரக்டர்ஸ் சேர்த்து தான் ஒரு வேர்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதே போல் இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை வச்சு அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுறது இப்போ தான் டெரைவ்ட் டேட்டா டைப்ஸ். யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா நம்ம ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை கொஞ்சம் நமக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது பேர் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். டெரைவ்ட் டேட்டா டைப்ஸ் அண்ட் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் பைட், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள், கேர் இதே மாதிரி டைப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இதுவே டெரைவ்ட் டேட்டா டைப்ஸ்னா அரே, பாயிண்டர், ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. யூசர் டிஃபைன்னா ஈனம், ஸ்ட்ரக்சர், யூனியன் இதெல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு டைப்புக்கும் அதுக்கான டெஃபினேஷன்ஸும் கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ முதல்ல இருக்க டைப்ஸை பொறுத்தவரையும் ஒரு டைப் அப்படிங்கிறது சைன்டு, அன்சைன்டு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, சைன்டு அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, மைனஸ் வேல்யூஸ், அதையும் அக்செப்ட் பண்ணிக்கும். இதுவே அன்சைன்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, கேரக்டர் அப்படிங்கிறது A to Z. ஸோ கேபிட்டல் லெட்டர் இருக்கலாம், ஸ்மால் லெட்டராக இருக்கலாம். ஸோ இப்படி எடுக்கிறது எல்லாமே கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க சைஸை பார்த்தீங்கன்னா ஒரு பிட்ஸ் கணக்குங்கிறது கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு பைட்டுங்கிறது 8 பிட் இல்லையா? ஸோ பிட் கணக்கு நம்ம எடுக்க வேணாம், பைட் கணக்கு மட்டும் மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ ரேஞ்சு -128லேருந்து 127. ஸோ இது எப்படின்னா நம்ம ABCDன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இதை பைனரி நம்பராக தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ எப்படின்னா இப்போ நீங்கள் கேபிட்டல் லெட்டர் A ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 65 அப்படிங்கிற வேல்யூ கேபிட்டல் ஏக்கான வேல்யூ. ஸோ 66 அப்படிங்கிறது கேபிட்டல் பிக்கான வேல்யூ, 67 அப்படிங்கிறது சிக்கான வேல்யூ. ஸோ இதே மாதிரி வேல்யூஸ் என்ட்ரிபிட் ஆகிட்டே வரும். ஸோ ஸ்மால் லெட்டர் ஏனா 97. ஸோ அது போல் இருக்கிறது அதாங்க ரேஞ்ச் கொடுக்குறது. ஸோ 128 அதாவது -128லேருந்து +127 வரையும் கேரக்டர் வேல்யூஸ் ரேஞ்ச் ஸ்டோர் ஆகும். இதுவே அன்சைன்டு கேரக்டர்னு சொன்னால் ப்ளஸ் வேல்யூஸ் மட்டும்தான். ஸோ 255 0 to 255 வரையும் அதோட ரேஞ்சாக இருக்கும். ஸோ இண்டிஜரை பொறுத்த வரையும் நம்பர்ஸ் டைப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம 1 2 3லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் நம்பர்ஸ் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்த 2 பைட்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ 2 பைட்ஸ் அப்படிங்கிறது சியில் பொறுத்த வரையும் இந்த C++ சேனலில் இது 4 பைட்டாக தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ இதோடைய ரேஞ்ச் -2^15 to 2^15. ஸோ -1 அந்த -1 எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ 2^15 முன்னாடி வேல்யூ வரையும் தான் இது ரேஞ்சாக இருக்கும். இதுவே அன்சைன்டு நெகட்டிவ் வேல்யூஸ் கிடையாது இல்லையா? ஸோ அதனால் 0 to 2^16 -1. ஸோ இது எப்பயும் போல் அந்த 0 ஸ்டார்ட் ஆகுது, அந்த -1 இதுலேயும் போடுவோம். ஸோ இதை பொறுத்தவரையும் அன்சைன்டுக்கும் சைன்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ வந்து சைன்டு அக்செப்ட் பண்ணிக்கும், அன்சைன்டு வந்து நெகட்டிவ் வேல்யூ அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதனால் அது ஈவன் வேல்யூஸ் ஈக்குவலான வேல்யூஸை பின்னாடி ஆட் பண்ணிக்கும். ஸோ ஷார்ட் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவரும் ஒரு பைட்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ வழக்கம் போல் -128 to 127. இதுவே நம்ம அன்சைடில் கொடுத்தோன்னா 0 to 255. இதுவே நம்ம லாங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இவங்க 4 பைட்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ இவங்களோட ரேஞ்ச் வந்து -2^31 to 2^31 -1. ஸோ இதுவே நம்ம அன்சைனில் எடுத்துட்டோம் அப்படின்னா 0 to 2^32 -1. ஸோ இதுவே நம்ம ஃப்ளோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 பைட்ஸ் எடுத்துப்பாங்க. ஃப்ளோட் அப்படிங்கிறது எல்லாமே பாயிண்டிங் வேல்யூ. ஸோ இன்டு, ஷார்ட், லாங் மூணுமே நம்பர்ஸ், அதாவது வந்து முழுமையாக அதாவது பாயிண்ட் வைக்காமல் வர சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி நம்பர்ஸ் அங்கே யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுவே நம்ம ஃப்ளோட் எடுத்தோம்னா பாயிண்ட் வச்சுருங்க ரியல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ 3.5 4.5 அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஃப்ளோட்டிங் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளோட்டை பொறுத்தவரையும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 டிஜிட் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதான் 3.14e -38 to 3.4e +28 சொல்லுவாங்க. ஸோ இதில் பொறுத்தவரையும் அன்சைன்டிங்லாம் ஃப்ளோட்டில் கிடையாது. அதே போல் டபுளுங்கிறது 8 பைட் எடுத்துப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்தவரையும் அதே பாயிண்டிங் வேல்யூ தான். ஸோ இவங்க 1.7e எடுத்துப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்தவரையும் எப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் ஃப்ளோட்டில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 வேல்யூ தான் கொடுக்க முடியும். பட் டபுள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை வேலையெல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ இதோட அதிகமாக போகுது அப்படின்னா நீங்கள் லாங் டபுள் யூஸ் பண்ணிக்கலாம். லாங் டபுள் அப்படிங்கிறது 10 பைட்டு எடுத்துக்கும். ஸோ இவரை பொறுத்தவரையும் பாயிண்டிங் கொடுக்கலாம், ரியல் வேல்யூவும் கொடுக்கலாம். ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பொறுத்தவரையும் இந்த சைஸ் அப்படிங்கிறதா அதில் இம்பார்ட்டன்ஸாக நீங்கள் பார்க்க போகிறது. ஸோ அதோடைய கேரக்டர்னா 1 பைட்டு, இன்டிஜர்னா 2 பைட்டு, C++ இருக்கிறதுனால 4 பைட்டு, ஷார்ட்டுங்கிறது 1 பைட்டு, லாங் அப்படிங்கிறது 4 பைட்டு, இதுவே ஃப்ளோட்னா 4 பைட்டு, டபுளுங்கிறது 8 பைட்டு, லாங் டபுள் 10 பைட்டு. ஸோ இதான் இங்கே இருக்கிற இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ். ஓகே, கீவேர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம்னா ரிசர்வ் வேர்ட்ஸ்னு அர்த்தம். ஸோ ரிசர்வ் வேர்ட்ஸ் என்ன அர்த்தம்னா இது ஆல்ரெடி நம்ம சிண்டெக்ஸ்னு ஒன்று படித்தோம் இல்லையா? ஸோ இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன அந்த சிண்டெக்ஸில்
அதோடைய வேர்ட்ஸ் இருக்குங்க இல்லையா, இந்த வேர்ட்ஸ் போட்டால் இந்த ஒர்க் தான் பண்ணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஒர்க்கை பண்ணுறது தான் கீவேர்ட்ஸ். இது ஏன் நம்ம சொல்கிறோன்னா, இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேரியபிள்னு ஒன்று பார்ப்போம். அந்த வேரியபிளில் இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கீவேர்ட்ஸை எடுத்து அந்த வேரியபிள் நேம்லாம் போட்டால் இந்த வேரியபிளுக்கு என்ன ஒர்க்கு அசைன் பண்ணியிருக்காங்களோ அந்த ஒர்க் தான் பண்ணும். ஸோ இது மொத்தம் சியில் 32 கீவேர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஆட்டோ, டபுள், இன்ட்டு, ஸ்ட்ரக்ட், பிரேக், எல்ஸ், லாங், சுவிட்ச், கேஸ், ஈனம், ரெஜிஸ்டர், டைப் டெஃப், கேர், எக்ஸ்டெண்ட், ரிட்டன், யூனியன், கான்ஸ்ட், ஃப்ளோட், ஷார்ட், unsigned, continue, for, signed, void, default, go to, size of, volatile, do, if, static, while. இந்த 32 பேரும் இருப்பாங்க. இந்த 32 பேரும் நம்ம படிப்போம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க்கை பொறுத்த இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த டபுள், இன்ட்டு, லாங்கு, அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ், ஸோ ஃப்ளோட்டு, ஷார்ட்டு, இந்த அன்சைன்டு, இந்த வேர்ட்ஸ்லாம் சைன்ட், இந்த வேர்ட்லாம் அப்புறம் பார்த்தோம் இல்லைங்க இல்லையா, டேட்டா டைப்ஸில் வந்தாங்க இல்லையா, இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது டேட்டா டைப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இது மாதிரி மற்றது எல்லாமே நம்ம படிப்போம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க்கை தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வேரியபிளாக அசைன் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குனே வரும். ஸோ இதை லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ்.